ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பார்த்தோம்ல, சிலாஜிசமில் சம் நாட் கான்செப்டும் ஒன்லி எ ஃபியூ கான்செப்டும் பார்த்தோம்ல. அதில் நம்ம டெஃபினட் கன்க்ளூஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் அதோட அந்த சம் நாட்டுக்கும் ஒன்லி எ ஃபியூக்கும் பாசிபிள் கன்க்ளூஷன் என்னது, இஸ் அ பாசிபிலிட்டி, கேன் பி, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த சம் நாட் ஒன்லி எ ஃபியூக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், சிலாஜிசமோட பேசிக் வீடியோ பார்த்துட்டோம். ஆல் சம்மு நோ, இதை வச்சு நமக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் வந்துச்சுன்னா எப்படின்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் ஆல் சம் நாட்டுக்கும் ஒன்லி எ ஃபியூக்கும் டெஃபினட் கன்க்ளூஷன் பார்த்துட்டு இப்போ நம்ம பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், ஓகே. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் நேச்சர் ஆர் விண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சம் நேச்சர் ஆர் விண்ட், ஓகே. ஒன்லி அ ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர், ஹவு டு ரிலேட் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன், ஓகே. நான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வரைகிறேனே. ஒன்லி அ ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர். ஓகே, நான் இதை வந்து வேர்ல்டுன்னு வைக்கிறேன், இதை வந்து நான் ஒண்டர்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஒன்லி அ ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர் அப்படின்னா சம் வேர்ல்ட் ஆர் ஒண்டர் அண்ட் சம் வேர்ல்ட் ஆர் நாட் ஒண்டர். ஸோ இந்த போர்ஷன் சம் வேர்ல்ட் ஆர் நாட் வித் ஒண்டர். ஓகேங்களா? அதை மாதிரி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு போகிறேன். ஆல் ஒண்டர் ஆர் விண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஒண்டர் ஆர் விண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சம் நேச்சர் ஆர் விண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல சம் நேச்சர் ஆர் விண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபைன், ஓகே. பேசிக் டயக்ராம் இஸ் ஓவர். இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வரலாம். கன்க்ளூஷனை கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாசிபிள் கன்க்ளூஷன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பாசிபிள் கன்க்ளூஷன்னா சம் ஏ ஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டி, சம் ஏ கேன் பி, மே பி, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது பேர் பாசிபிள் கன்க்ளூஷன். பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ்னா என்ன? அதாவது பேசிக் டயக்ராம் மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது பாசிபிலிட்டி யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது ஒன்றுலேயே அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் உண்மையை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, அவ்வளோதான். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டெஃபினட் கன்க்ளூஷன்னா என்ன? பேசிக் டயக்ராமில் ஆகட்டும், பாசிபிள் டயக்ராமில் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அது ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் மட்டுமே தான் அது ட்ரூ. ஏதாவது ஒன்றில் ஃபால்ஸ் ஆகிடுச்சுனாலும் ஃபால்ஸ். டெஃபினட் கன்க்ளூஷன் என்னது? சம் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் நாட் பி, ஆல் ஏ ஆர் பி, அதெல்லாம் டெஃபினட் கன்க்ளூஷன். பாசிபிள் கன்க்ளூஷன்னா சம் ஏ ஆர் பி இஸ் அ பாசிபிலிட்டி. அந்த மாதிரி பாசிபிள் கன்க்ளூஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு பேசிக் டயக்ராம்லேயோ பாசிபிள் டயக்ராம்லேயோ ஏதாவது ஒன்றிலேயே நம்ம அதை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வயலேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் வந்துட்டு அந்த பாசிபிள் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். ஃபைன், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஆக்சுவலி வேர்ல்டு வந்து இப்படி வரணும் நமக்கு. கரெக்டா? ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்டுனா இந்த மாதிரி நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வேர்ல்டு அவங்க கொடுத்துருக்கிறது அதுதான். ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்டு. இப்போ நம்ம வேர்ல்டை இப்படி போடுறோம் அப்படின்னா கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் எதுவும் வயலேட் ஆகாமல் இருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஃபைன், ஓகே. கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க? சம் நேச்சர் ஆர் விண்ட்னு கொடுத்துருக்காங்க. சம் நேச்சர் ஆர் விண்ட் வயலேட் பண்ணல. ஒன்லி அ ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்லி அ ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர்னா இந்த போர்ஷன். ஓகே, நம்ம இவ்வளோதான் வரும். கரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இந்த போர்ஷன், இந்த வேர்ல்டே இருக்காது. கரெக்டாக இந்த வேர்ல்டே இருக்காது. ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர்னா சம் பார்ட் வந்து ஒண்டர்னு சொல்லிக்கலாம். சம் பார்ட் மேபி நம்ம இப்படியே கூட வச்சுக்கலாமே. இந்த இதில் இருக்கிற இந்த பார்ட்டை வந்து இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பாசிபிள் டயக்ராம் வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்லி அ ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர்னா ஒன்லி அ ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர்னு சில போர்ஷன் ஒண்டராக இருக்குது, சில போர்ஷன் ஒண்டராகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மேபி நம்ம இந்த போர்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஒண்டர்னு நம்ம சொல்லலாம்.
இந்த போர்ஷனை வந்துட்டு ஃபியூ வேர்ல்ட் ஆர் ஒண்டர்னு சொல்லிக்கலாமா? ஸோ ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்டுங்கிறதே அது வயலேட் பண்ணாதா? ஐ மீன் அந்த பாசிபிள் கன்க்ளூஷனும் எதுவுமே அடி வாங்கலையா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஒன்லி a few world or wonderன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா some world are wonder and some world should not be wonder or some world are not wonder. கரெக்டா? ஸோ அதை நான் எப்படி நான் ரெஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன்னா, some world are not wonderங்கிறத நம்ம இந்த போர்ஷனை சொல்லிக்கலாம். மொத்தமே இவ்வளோ தான் வரும். some world are not wonderங்கிறத இந்த ஒண்டரில் இவ்வளோ போர்ஷன் இஸ் நாட் வேர்ல்டுன்னு சொல்லிக்கிறேன். some world are wonderக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நான் ஒண்டர்னு சொல்லிக்கலாமா? சம் வேர்ல்ட் ஆர் ஒண்டர்னு சொல்லிக்கலாமா? இப்போ இந்த மாதிரி போடும்போது ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்டுங்கிறது ஏதாவது நம்மளை இடிக்குதா? இல்லை. கரெக்டா? ஸோ ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்டுங்க இஸ் அ பாசிபிலிட்டிங்கிறது இட் இஸ் பாசிபிள். ஸ்டேட்மெண்ட்ல எதையுமே வயலேட் பண்ணாமல் இட் இஸ் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது பாசிபிலிட்டி பார்க்கும்போது அந்த எதையுமே ஸ்டேட்மெண்ட்டையும் அது எதையுமே இடிக்காம ஆல் விண்ட் கேன் பி வேர்ல்டுங்கிறது பாசிபிளாக இருக்குது. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமே போட்டுக்கிறேன். இது ஜஸ்ட் இட்ஸ் அ பாசிபிள் டயக்ராம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் எப்படி இருந்தது? இது வந்து வேர்ல்டாக இருந்தது. கரெக்டா? ஃபைன். இந்த டயக்ராம் இல்லை. ஓகே. இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் வேர்ல்டு பீயிங் நேச்சர் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஆல் வேர்ல்டு பீயிங் நேச்சர் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஆல் வேர்ல்டு பீயிங் நேச்சர்னா நேச்சர் வந்து இந்த இடத்துல வந்தாகணும். இந்த இடத்துல நேச்சர் வந்தாகணும். இது பாசிபிளான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். சம் நேச்சர் ஆர் விண்ட், சம் நேச்சர் ஆர் விண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோட இது கனெக்டடாக தான் இருக்குது. இந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த பார்ட் நேச்சருக்கும் விண்டுக்கும் இந்த பார்ட் இவ்வளோ போர்ஷன் ஃபுல்லாகவே விண்டோட கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ சம் நேச்சர் ஆஸ் விண்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஒன்லி a few world or wonder, இந்த போர்ஷன் ஒன்லி a few world or wonder இதுவும் கரெக்டாக. சம் போர்ஷன் ஆர் வித் ஒண்டர் அண்ட் சம் வேர்ல்ட் ஆர் நாட் வித் ஒண்டர் அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆல் ஒண்டர் ஆர் விண்ட், ஆல் ஒண்டர் ஆர் விண்ட் அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ சம் ஆல் வேர்ல்டு பீயிங் நேச்சர் இஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா வேர்ல்டுமே நேச்சராக இருக்கிறதுக்கான பாசிபிளும் இந்த டயக்ராமை நம்ம மாற்றி போட்டாலும் கரெக்டாக வருது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி a few pink or yellow அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஒன்லி a few pink or yellow அப்படின்னா some pink or yellow and some pink or not yellow, அதுதான் அதோட மீனிங். some pink or not yellow. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி a few yellow or red அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி a few yellow or redனா some yellow or red and some yellow or not red அப்படின்னு அர்த்தம். some yellow or not red அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன்லி a few red or whiteன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்படின்னா some red or white and some red or not white, இதோட மீனிங் அதுதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போகலாம். கன்க்ளூஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம் ஒயிட் ஆர் பிங்க் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சம் ஒயிட் ஆர் பிங்க் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள் தான். சம் ஒயிட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், சம் ஒயிட் ஆர் பிங்க் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. சம் ஒயிட் ஆர் பிங்க் இஸ் அ பாசிபிலிட்டியானா இட்ஸ் பாசிபிள் தான். ஏன்னா நம்ம இந்த ஒயிட்டை நம்ம இங்கே கூட போட்டுக்கலாம். சம் ஒயிட் ஆர் பிங்க் இஸ் அ பாசிபிலிட்டின்னு நம்ம இப்படி போட்டுக்கலாமா? இதை நம்ம ஒயிட்டுன்னு போட்டுக்க முடியுமா? ஒயிட்டுன்னு போட்டுட்டு சம் ரெட் ஆர் ஒயிட்டுங்கிறது இப்படி வரும். அண்ட் தென் சம் ரெட் ஆர் நாட் ஒயிட் அப்படிங்கிறது இப்படி கொஞ்சம் போட்டுட்டு சம் ரெட் ஆர் நாட் ஒயிட். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸும் நமக்கு வயலேட் ஆகாது. இந்த ஒயிட்டை நம்மளால இங்கே கொண்டு வர முடியும் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒயிட்டை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்னா இப்போ சம் பிங்க் ஆர் ஒயிட் இஸ் அ பாசிபிலிட்டி கரெக்ட் ஆகிடுதா? நம்மளால இப்படியும் போட முடியும். போட்டால் சம் ரெட் ஆர் ஒயிட் அண்ட் சம் ரெட் ஆர் நாட் ஒயிட்டுங்கிறத ஸ்டேட்மெண்ட். ஸோ அதையும் நம்ம வயலேட் பண்ணாமல் நம்மளால ஒயிட்டை இங்கே போட முடியும். ஸோ சம் ரெட் ஆர் ஒயிட் இஸ் அ பாசிபிலிட்டி இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா? இட் ஃபாலோஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ், அவ்வளோதான். Fine. Okay, so the first statement is correct. Fine.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஒயிட் ஆர் எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஒயிட் ஆர் எல்லோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ் இட் அ பாசிபிள் கன்க்ளூஷன் ஆர் டெஃபினட் கன்க்ளூஷன்? ஆல் ஒயிட் ஆர் எல்லோ கேன் பியோ இட்ஸ் அ பாசிபிலிட்டியே எதுவுமே இல்லை. ஆல் ஒயிட் ஆர் எல்லோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு டெஃபினட் கன்க்ளூஷன். டெஃபினட் கன்க்ளூஷன்னா ஆல் சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக பேசிக் டயக்ராமில் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னா இட் இஸ் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஆல் ஒயிட் ஆர் எல்லோவான்னு பாருங்கள். ஆல் ஒயிட் ஆர் எல்லோ, ஒயிட் இங்கே இருக்குது, எல்லோ இங்கே இருக்குது, ரெண்டுக்குமே எதுவுமே கனெக்ஷனே இல்லை பேசிக் டயக்ராமில். ஸோ பேசிக் டயக்ராமில் இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ கண்டிப்பாக ஃபால்ஸ். டெஃபினட் கன்க்ளூஷன்னா என்னது? பேசிக் டயக்ராம், பாசிபிள் டயக்ராம் எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் கரெக்ட். பேசிக் டயக்ராம்லேயே தப்பாக இருக்கும். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ராங், அவ்வளோதான். பட் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பேசிக் வீடியோலேயே என்ன சொல்லியிருந்தேன், ஆல் சம் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெறும் பேசிக் டயக்ராம் பார்த்தே ட்ரூ ஃபால்ஸ் சொல்லிடலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக் டயக்ராம்லேயே நம்மளால ஒயிட்டுக்கும் எல்லோக்கும் கனெக்ஷன் இல்லை. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ராங். ஏன்னா இட் இஸ் அ டெஃபினட் கன்க்ளூஷன். இது பாசிபிள் கன்க்ளூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் பாசிபிலிட்டி செக் பண்ணி கரெக்டாக ராங்காங்கிறத சொல்லணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா some books or colleges னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ some books or colleges, fine. Only a few colleges or universities அப்படின்னா என்னது? some colleges or universities and some colleges are not universities. அதுதான் அதோட மீனிங். கரெக்ட்? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா no university is a book அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ no university is a book. புக்கில் இருக்கிற எதுவுமே யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடாது, யூனிவர்சிட்டியில் இருக்கிற எதுவுமே புக்கில் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம ஸ்டேட்மெண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். ஃபைன். கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் யூனிவர்சிட்டிஸ் பீயிங் காலேஜஸ் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் யூனிவர்சிட்டிஸ் பீயிங் காலேஜஸ் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைன். all universities being colleges is a possibility. பாசிபிளா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஆல் யூனிவர்சிட்டிஸ் பீயிங் காலேஜஸ் அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் இங்கே வரணும். இந்த இடத்துல வந்ததுன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்டையும் வைரேட் பண்ணாமல் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஒன்லி a few colleges or universities அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா என்ன? some colleges or universities and some colleges are not universities. ஸோ some collegeங்கிறது யூனிவர்சிட்டிங்கிறது, இந்த some colleges are not universityங்கிறது நம்ம இந்த பாட்டை some collegesன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஹோல் பாட்டையே நம்ம some colleges are not universityன்னு எடுத்துக்கலாமா? இது நான் உங்களுக்கு போன வீடியோ, ப்ரீவியஸ் வீடியோலேயே சம் நாட்னா நான் உங்களுக்கு இந்த பாசிபிள் டயக்ராம் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சேன்ல. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னு? வேற நான் இதையே திரும்பி வரைஞ்சு காமிக்கிறேன். இது காலேஜ்னு இருக்கு, நான் இந்த இடத்துல யூனிவர்சிட்டியை பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ சம் காலேஜஸ் ஆர் நாட் யூனிவர்சிட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒன்லி a few colleges or யூனிவர்சிட்டினா some colleges or universities and some colleges are not universities. ஸோ பெரிய சர்க்கிள்ஸ் காலேஜ், சின்ன சர்க்கிள் யூனிவர்சிட்டினா some college or university. ஸோ இந்த ஹோல் சர்க்கிள் some college or universityன்னு சொல்லிடலாமா? some colleges are not universityன்னு இருக்கு. ஸோ நான் இந்த பாட்டை எடுத்துக்கிறேன். இந்த பாட்டை எடுத்துட்டு இட் இஸ் நாட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாமா? புரியுதுங்களா? பட் ஆனால் நமக்கு கன்க்ளூஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஆல் யூனிவர்சிட்டிஸ் பீயிங் காலேஜஸ் இஸ் பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. பாசிபிள் தான். நம்ம யூனிவர்சிட்டியை உள்ளே பிளேஸ் பண்ணாலும் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு நம்மளால் வயலேட் பண்ண முடியாமல் நம்மளால் அது பாசிபிள்னு ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ இட் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. ஓகேங்களா? இது இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் இருக்குது? ஆல் யூனிவர்சிட்டிஸ் பீயிங் காலேஜஸ்க்கு பதிலாக ஆல் காலேஜஸ் பீயிங் யூனிவர்சிட்டிஸ் இஸ் பாசிபிள். ஆனால் கண்டிப்பாக தப்பு. ஏன் தப்பு? ஆல் காலேஜஸ் பீயிங் யூனிவர்சிட்டிஸ்னா காலேஜ் இது, யூனிவர்சிட்டி இதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடணும். பட் ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? ஒன்லி ஃபியூ காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டி. ஒன்லி ஃபியூவோட டெஃபினிஷனே என்னது? சிலது மட்டும்தான் யூனிவர்சிட்டி, எல்லாமே யூனிவர்சிட்டி அல்ல. ஸோ எல்லாமே யூனிவர்சிட்டி இல்லை அப்படிங்கிறது கன்க்ளூஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் பீயிங் பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் ராங். நான் வேணால் திரும்ப அந்த இது கன்க்ளூஷனை எழுதுறேன். ஆல் காலேஜஸ் கேன் பி யூனிவர்சிட்டிஸா அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கேட்குறாங்க. ஆல் காலேஜஸ் கேன் பி யூனிவர்சிட்டிஸா இப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி ராங். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் நமக்கு கன்க்ளூஷனில் கேட்டிருக்கிற என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க? ஆல் யூனிவர்சிட்டிஸ் பீயிங் காலேஜஸ். நம்ம கேட்டிருக்கிறது இந்த பாசிபிலிட்டி. ஆல் யூனிவர்சிட்டிஸ் பீயிங் காலேஜஸ் கேட்கும்போது நமக்கு இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் வயலேட் பண்ண முடியாமல் நம்மளால இட் இஸ் பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செகண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸ். இட்ஸ் அ டெஃபினட் கன்க்ளூஷன். கேன் பியோ இல்லை, இஸ் அ பாசிபிலிட்டி எதுவுமே இல்லை. இட்ஸ் அ டெஃபினட் கன்க்ளூஷன். என்ன கொடுத்துருக்காங்க? சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே,
சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரூவா அப்படின்னு பார்க்கலாம். ஃபைன், இந்த டயக்ராமே நம்ம கொஞ்சம் திரும்ப வரைஞ்சிக்கலாம். ஃபைன், கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி இவ்வளோதான், இது காலேஜ். ஓகே, சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் காலேஜ், இதில் இருக்க சம் காலேஜ்னால் இந்த பாட்டை எடுத்துக்கலாமா? இந்த பாட்டு வந்து இட் இஸ் நாட் சாரி, இதில் இருக்கிற சம் பார்ட் வந்து இட் இஸ் நாட் யூனிவர்சிட்டின்னு இருக்குது, சம் பார்ட் விச் இஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்கா, கரெக்டாக? ஸோ இந்த சம் பார்ட் வந்து யூனிவர்சிட்டியாக இருக்குது. பட் யூனிவர்சிட்டியாக இருக்கிற எதுவுமே நமக்கு புக்காக இருக்கக்கூடாதுங்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நோ புக் இஸ் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கேட்டிருக்காங்க சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாட்டு கரெக்டாக, இந்த பாட்டு வந்துட்டு சம் காலேஜஸ், இந்த காலேஜஸ் வந்துட்டு நாட் இட் இஸ் இன் யூனிவர்சிட்டி, கரெக்டாக? இந்த சம் காலேஜ் இட் இஸ் இன் யூனிவர்சிட்டி. பட் இந்த பாட்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்னா இந்த பாட்டு கண்டிப்பாக பாலில் இருக்கக்கூடாதா? ஏன்னா நோ யூனிவர்சிட்டி இஸ் பால், கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜில் இருக்கிற இந்த சம் பார்ட் வந்து இட் கான் பி பால், கரெக்டாக? ஸோ சம் காலேஜஸ் ஆர் சாரி இட் கான் பி புக்ஸ். ஸோ சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸ் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸ் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? ஒன்லி a few காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சம் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி அண்ட் சம் காலேஜ் ஆர் நாட் யூனிவர்சிட்டின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது வந்து சம் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கா? ஸோ இந்த பார்ட் காலேஜில் சம் பார்ட் இட் இஸ் யூனிவர்சிட்டி, கரெக்டா? ஸோ இந்த சம் பார்ட் யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டியில் எதுவுமே பாலாக இருக்கக்கூடாது. ஸோ எதுவுமே பாலா இருக்கக்கூடாதுன்னா இந்த பார்ட் கண்டிப்பாக பாலாவும் இருக்கக்கூடாது. எதுவுமே யூனிவர்சிட்டியாக இருக்க முடியாதுன்னா எதுவுமே பாலா இருக்க முடியாது. ஏன்னா நோ யூனிவர்சிட்டி இஸ் பால், நோ யூனிவர்சிட்டி பால்னா நோ பால் இஸ் யூனிவர்சிட்டி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த பார்ட் கண்டிப்பாக பாலா இருக்க முடியாது. ஸோ நோ சம் காலேஜஸ் ஆர் நாட் புக்ஸ் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஃபைன், ஃபோர்த் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் மென் இஸ் பாய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் மென் is boy. Okay, then some child is boy னு கொடுத்துருக்காங்க. some child is boy. Okay, no men is women அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ no men is women. அவ்வளோதான், பேசிக் டயக்ராம் இஸ் ஓவர். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? some boy can never be woman. can never be னா என்ன மீனிங்? இட் இஸ் நாட் அ பாசிபிள் கன்க்ளூஷன். can never be அப்படின்னா அதோட மீனிங் இஸ் some not. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், நான் நிறைய வீடியோஸ்லேயும் இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். can never be அப்படின்னா it is some not. so can never be is called as some not. fine friends. okay, so some boy can never be women அப்படின்னா some boy or not women அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அது பாசிபிளா அப்படின்னு செக் பண்ணலாம். some boy or not women அப்படின்னு பார்த்தோன்னா பாய்ங்கிறது பெரிய சர்க்கிள், சம் பாய்ங்கிறது எடுத்துக்கலாமா? இட் இஸ் நாட் women தானே, ஸ்டேட்மெண்ட்லேயே எல்லாம் கொடுத்துருக்காங்க. நோ மேன் இஸ் women. ஸோ சம் பாய்ங்கிறது இந்த ஹோல் பார்ட்டு. some boy or not women, it is absolutely correct. so the first statement is correct. fine. okay, next conclusion வரலாம். all women can be child. இது வந்து possible conclusion. can be அப்படின்னா all women childா இருக்கலாமா, பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. all women can be childா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைன், நீங்கள் இந்த விமனை இந்த இடத்துல போட்டுக்கலாமா? போட்டுட்டு நோ men is women இப்படி போட்டுக்க முடியுமா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வயலேட் ஆகுதா? ஆல் மேன் ஆர் பாய், சம் பாய் ஆர் சைல்டு அண்ட் தென் நோ மேன் இஸ் உமன், எதுவுமே வயலேட்டும் ஆகலை. பட் ஆல் விமன் கேன் பி சைல்டுங்கிறதும் நமக்கு பாசிபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் இட் இஸ் பாசிபிள். ஸோ இட் இஸ் கரெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரெட் ஆர் க்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல் ரெட் ஆர் க்ரீன். ஃபைன். ஓகே, ஒன்லி a few black or green ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி a few black or green என்ன மீனிங்? some black or green and some black or not green, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, and then some white or black அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, so some white or black. fine, the basic diagram முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா some black or not green அப்படின்னு கொடுத்துருக்காங்க. some black or not green. so only a few நாலே மீனிங்கே அதான். some black or not green is definitely true. the first conclusion is correct. okay,
செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் பிளாக் ஆர் க்ரீனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே கரெக்ட் தான், அதுவும் அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் தான். ஸோ சம் பிளாக் ஆர் க்ரீன் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் பிளாக் பீயிங் க்ரீன் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் பிளாக் பீயிங் க்ரீன் இஸ் அ பாசிபிலிட்டியா? டெஃபினட்டா ஃபால்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி a few black or green அப்படின்னு எனக்கு சிலது மட்டும்தான் கிரீனில் இருக்க வேண்டும், எல்லாமே இருக்கக்கூடாதுங்கிறதா அதோட மீனிங்கே. some black are green and some black are not green. So how come all black being green is a possibility? It's not at all possible. So எல்லா blackம் green ஆக இருக்கவே முடியாது. So third statement is absolutely wrong. Okay. Fourth statement, all white being black is a possibility. all white being black is a possibility ன்னு கேக்குறாங்க. இந்த white நம்ம இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். all white being black ஆயிடுச்சா? இப்போ அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது வயலேட் ஆகுதான்னு பார்க்கலாம். some white or black ன்னு கொடுத்திருக்காங்க. some white or black அப்படிங்கிறது ஸோ அதுவும் இதையும் நம்ம some white or black ன்னு கூட சொல்லலாம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இதையும் நீங்கள் சம் ஒயிட் ஆர் பிளாக்னு உங்களால் சொல்ல முடியும். ஆர்எல்ஸ் இதை நீங்கள் ரெண்டையுமே ஒரே சர்க்கிளாக கூட உங்களால் போட முடியும். அது நம்ம போட இதே போட்டுக்கலாம். சம் ஒயிட் ஆர் பிளாக்னா என்னது? ஆல் ஒயிட் ஆர் பிளாக்குங்கிறதும் ஒன்று தான். சம்னா என்னது? மினிமம் ஒன்னா இருக்கணும், மேக்ஸிமம் ஆலா இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே டயக்ராமில் நம்ம இப்படியும் போடலாம். நான் உங்களுக்கு பேசிக் வீடியோலே சம் ஒயிட் ஏஆர்பிக்கு இந்த மாதிரி போடலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ சம் ஒயிட் ஆர் பிளாக் இஸ் அ பாசிபிலிட்டி இஸ் டெஃபினட்டாக கரெக்ட் தான், நம்மளால கண்டிப்பாக போட முடியும். ஸோ நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வயலேட்டும் ஆகாது. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஒயிட் ஆர் பிளாக். இதையுமே நீங்கள் சம் ஒயிட் ஆர் பிளாக்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் பாசிபிள் தான். ஸோ fourth statement is definitely correct. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்லி அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு சிலாஜிசமில் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறதுங்கிறதா நெக்ஸ்ட் வீடியோ. ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோக்கு இப்போ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.